ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசையில நம்ம சீதா வந்து மீனாட்ட வந்து கதறிக்கிட்டு இருக்காப்புல. அருணோட அ நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. அவன் வந்து என்னைய அடிச்சிருக்காப்புல. அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் வந்து மாமா தான். அதனால வந்து அந்த கோவத்தெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காப்புல. நான் சமைக்கலன்னு வேற வந்து என்னைய திட்டி அடிச்சுட்டு இருக்காப்புல. சரின்ட்டு வீட்ல நடந்த எல்லாத்தையும் சொல்ல, நான் அதுவும் போக நான் சாப்பிடவே இல்ல அப்படிங்கிறாப்புல. சரி அவரு அந்த மனுஷன் வந்து இப்படித்தான் இப்படிலாம் பண்றாப்புல அப்படின்ட்டு, சரி நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸா குடி அப்படின்ட்டு எடுக்க போறாப்புல. அவங்க அம்மாட்ட வந்து பழம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கு அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணிய காட்டுறாப்புல. ரோஹிணி வந்து ஒரு பிளான் பண்றாப்புல. மனோஜ வந்து பார்க்குக்கு வர வைக்கிறாப்புல. மனோஜும் அவங்க ஃப்ரெண்டும் வர்றாப்புல. அதாவது ஒளிஞ்சிருந்து பார்க்குறாப்புல. நம்ம ரோஹிணி கூட வந்து யாராவது இருக்காங்களா? இல்லையா? அப்படின்ட்டு. இத வந்து பின்னாடி இருக்க அந்த வாட்ச்மேன் வந்து பார்த்துட்டே வர்றாப்புல. நம்ம மனோஜும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து அவங்க நடவடிக்கை வந்து சரியில்லாதனால, அந்த வாட்ச்மேன் வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துர்றாப்புல. ஏன்னா, நம்ம மனோஜ் வேற சைட் அடிச்சிட்டு இருக்காப்புல. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அடிக்க வர, நம்ம ரோஹிணி என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்தலான்ட்டு, நம்ம போய் சரி இந்த வயசுல இருந்து என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு என்ன ஒய்ஃபையே வந்து சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா, நம்ம மனோஜ வந்து அவரே சைட் அடிக்கிற அளவுக்கு வச்சாச்சுன்ட்டு. இங்கிட்டு மீனா வர்றாங்க. அருண் வீட்டுக்கு வந்து சொல்றாப்புல, அதாவது தப்பு தான். அதாவது நீங்க பண்றது சரி. நீங்க இப்ப செய்றது எதுவுமே சரியில்ல. சீதா வந்து இந்த மாரி சொன்னாப்புல. அவ வந்து உங்களையே நம்பி வந்தா. அவள நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு போறாப்புல. அடுத்து வீட்ட காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க அம்மா, அதாவது விஜயா ஆண்டி வர்றாங்க. வந்துட்டு இந்த மாரி எப்படியாவது அ ரோஹிணிட்ட இருந்து பிரிச்சே தீரணுன்ட்டு வழி பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டா வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவும் வந்து சொல்றாப்புல, இந்த மாரி ரோஹிணியோட ஃப்ரெண்டா வச்சு இது பண்ணிக்கலாம். நாளைக்கு நேத்தா ஊர்லேருந்து வந்திருப்பா. அவள வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாப்புல. பார்க்கலாம் ஒரு ஒரு எபிசோடு மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.